வணக்கம் சகோதர சகோதரிகளே. இப்போ கேரளா கடலைக்கறி ஸ்பெஷல் பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு ஆனியன் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியது தான். நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வெங்காயம் கலர் மாறிடுச்சு. தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டேன். இந்த பக்கம் வானல் அடுப்பத்தை வச்சுட்டேன். வானல் போட்டுட்டேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். 1 ஸ்பூன் கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான பொருள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், தனியா கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா வீட்டில் அரைக்கிற கரம் மசாலா சும்மா ஒரு சிட்டிகை, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு தூக்கிட்டு கொண்டைக்கடலை வேக வச்சு 1 டம்ளர் வேக வச்சு வச்சிருக்கிறேன். கருப்பு கொண்டைக்கடலை ரொம்ப சத்தா இருக்கும். கருப்பு கொண்டைக்கடலை வேக வச்சிருக்கேன். அதையும் கொட்டி நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியதுதான். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டுடுங்க. கடலை எண்ணெய் வெந்தது தான். இந்த மசாலா வாசனை போடுறதுக்காக 2 ஸ்பூன் 2 விசில். உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு முந்திரி ஒரு 2 உடைச்சி போடுறேன். அரைக்கிறதுல 1 ஸ்பூன் உடைச்ச கடலை போடுறேன். குழம்பு கொஞ்சம் நல்லா திக்கா, அந்த கடலை கறி கொஞ்சம் நல்லா திக்கா கிரேவி கிடைக்குன்னு சொல்லிட்டு போடுறேன். 2 விசில் போனதும் அரைச்சி எடுத்து ஊற்ற வேண்டியது. விசில் போயிடுச்சு. குக்கர் ஆன் பண்ணி திறந்துட்டேன். குழம்பு கடலை ரெடி ஆயிடுச்சு. கடலை கறி இது ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தது இப்போ ஊற்றி பாருங்க, கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்தோடு வச்சு இந்த கடலைக்கறியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்பத்துக்கு எப்பயுமே நல்லா பாதி பச்சரிசி பொன்னி அரிசி போடாமல் நல்லா மாவு அரிசி, பச்சரிசி மாவு அரிசி 30 ரூபா கிலோ. அப்படி இல்லையா ரேஷனில் இருக்க நல்ல பச்சரிசியாக கிடைச்சாலும் புதுசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போடுங்க. பச்சரிசி ஒரு காப்படினா புழுங்கலரிசி காப்படி, இல்லை பச்சரிசி ஒரு 1/4 கிலோனா புழுங்கலரிசி 1/4 கிலோ. வேறு எதுவும் வேணாம். 4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு அரைச்சி ஊற்றும் போது தண்ணியாக நல்லா கரைச்சி கொஞ்சோண்டு ஆப்ப சோடா போட்டு ஊற்றுங்க. நல்லாயிருக்கும் ஆப்பம். இது செஞ்சு பாருங்கள் சகோதரிகளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.